வெல்கம் டு மகியாரி டிசைனர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மைக்ரோ பீட்ஸ் பார்க்க போகிறோம். மைக்ரோ பீட்ஸ் எப்படி வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுன்ற ஒரு சின்ன வீடியோ தான் இது. இங்கே வந்து நான் ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் வரைஞ்சி ஜர்தோசியில் அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு பேர் தான் வந்து மைக்ரோ பீட்ஸ். இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கிடைக்குது. இதில் வந்து மேட் ஃபினிஷிங்கும் கிடைக்கும். இதில் கிளாஸ் டைப்பில் இருக்கிற மாதிரி பீட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து நம்ம தைக்க மாட்டோம், ஜஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிவிடுவோம். வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஃப்ளவர் மோட்டிவ்க்குள்ளே தான் நம்ம க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ஸ்டிக் பண்ண போகிறோம். இதில் வந்துட்டு கிளாஸ் டைப்பில் இருக்கிற மைக்ரோ பீட்ஸ் இது. இப்போ வந்து நம்ம கோல்டு கலர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நம்ம போட்டிருக்க மோட்டிவ்க்குள்ளே வந்துட்டு க்ளூ இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். நிறைய போட்டுக்கணும். க்ளூ வந்து நிறைய போட்டு கிளாத்து தெரியாத அளவுக்கு நல்லா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மைக்ரோ பீட்ஸை வந்து தூவி விடணும். நல்லா நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற க்ளூ தெரியாத அளவுக்கு நீங்கள் மைக்ரோ பீட்ஸ் வந்து நல்லா தூவி விட்டு லைட்டாக ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி டேப் பண்ணிவிடுங்க. இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டாண்டை லைட்டாக கிராஸாக வச்சு தட்டும் போது அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீட்லாம் வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம சுகர் பீடு யூஸ் பண்ணி எப்படி லீவ் ஸ்டிச் போடலான்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு கிளாஸ் பீடில் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு இந்த மாதிரி டேரெக்டாக நீடில் வச்சு லோட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி லோட் பண்ணும்போது இந்த சின்ன பீட் மாட்டிச்சுன்னா எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக லோட் ஆகிடும். இது வந்து நம்ம சூயிங் த்ரெட்டில் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இங்கே ஒரு பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 பீட் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நான் வந்துட்டு லீஃபோட டிப்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பேக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ வந்து ஒரு 4 பீடை தள்ளி நான் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். சரிங்களா? சேம் நம்ம வந்து லீஃப் லோடு ஸ்டிச் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணுவோம். இதில் பீடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். இப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்துட்டு செகண்ட் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் அடுத்த ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் வந்து ஈவனாக அட்ஜஸ்ட் ஆகாது. தெரியுதுங்களா? அதனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பீடு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நேராக கொண்டாந்து ஒரு லாங் செயின், இதுக்கப்புறம் ஒரு குட்டி லாக் போட்டு இந்த மாதிரி லோட் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஈவனாக ஸ்பேஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகிட்டு வரும். சில டைம் வந்து பீட்ஸ் அன்ஈவனாக நம்மளுக்கு வந்துச்சுன்னா அப்போ சைஸஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வந்து ஒரு பீடு கூட்டியோ இல்லை குறைச்சோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லீஃபை ஃபில் பண்ண வேண்டியதாக. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு சைடு தான் லீஃபோட ஒரு சைடில் வந்து ஃபில் பண்ணிட்டு வரோம். ஒரு சைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைடில் ஃபில் பண்ணிட்டு வரலாம். ஆரி ஒர்க்கில் வர சில மெட்டீரியலாக லீஃப் ஸ்டிச் வந்து இந்த மெத்தடில் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதாவது சுகர் பீட், அதுக்கப்புறம் கர்தானா, அப்புறம் ஜர்தோசி, இது எல்லாமே வந்துட்டு இந்த மெத்தடில் தான் நம்ம லீஃப் ஸ்டிச்சாக யூஸ் பண்ணிட்டு வருவோம். இந்த மாதிரி லீஃப் ஸ்டிச் 2 சைடு ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நடுவில் வந்து நம்மளுக்கு ஒரு கேப் வரும். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் அப்படி இல்லைன்னா மைக்ரோ பீட்ஸ் அப்படி இல்லைன்னா சுகர் பீடே வந்து ஒரு லைன் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நான் வந்துட்டு சுகர் பீடே வந்து டார்க் வயலட் கலர் வந்து நடுவில் வந்து ஒரு லைன் கொடுத்து முடிச்சுட்டு லீஃபை சுற்றி ஜரியில் வந்து ஒரு லைன் செயின் அவுட்லைன் கொடுத்து முடிச்சிட்டேன். ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ஆல்மோஸ்ட் பாதி கவர் பண்ணியாச்சு. இன்னும் சில மெட்டீரியல் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாமே ஆரி ஒர்க்கு பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. நீங்கள் ஆரி ஒர்க்கில் ஒரு பிகினராக இருந்தால் என்னோடய சேனல் வந்து மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் ஈஸியாக ஆரி ஒர்க்கு கற்றுக்கலாம்.